Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த தோசையை ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். எந்த விதமான மாவு ஐட்டமும் சேர்க்காம ரவையும் உருளைக்கிழங்கையும் யூஸ் பண்ணி இந்த தோசையை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதிகபட்சம் இந்த தோசை செய்யறதுக்கு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம தோசை செய்யறதுக்கு மாவை ரெடி பண்ணின உடனே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். மாவை ஊற வைக்க வேண்டியதில்லை. அரை மணி நேரம் ஆனாலும் சாஃப்ட்னஸ் மாறாத ரொம்பவும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தோசை செய்யறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் இருக்க தக்காளியை விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மாவு வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க போகிறதில்ல, அதனால் நம்ம சமையல் சோடாவை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த மாவை வந்து 1 மணி நேரம் போல் ஊற வைக்கிறதா இருந்துச்சுன்னா சமையல் சோடா ஆட் பண்ண வேண்டியதில்லை. தோசை செய்யறதுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த தோசைக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த பச்சை வெங்காய சட்னிக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தா தான் அதோட ருசி அதிகமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம டைரெக்டாக எடுத்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயோட சூட்லேயே வெங்காய வாசம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அடுத்தது தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஆப்பக்கல்லை யூஸ் பண்ணி தான் தோசை சுட போகிறேன். அதுவும் ஆப்பக்கல்லோட நடுப்பகுதியில் மட்டும்தான் நான் தோசை மாவை ஆட் பண்ண போகிறேன். ஆப்பக்கல்லை யூஸ் பண்ணி நம்ம தோசை சுடுறதுனால நம்ம சுடுற தோசை வந்து நல்லா பன் தோசை மாதிரி சாஃப்டாக வரும். நீங்கள் நார்மலான தோசைக்கல்லை யூஸ் பண்ணி கூட நார்மல் தோசை மாதிரி கூட சுட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் நம்ம தோசை சுடுறதா இருந்துச்சுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் சுட்டு எடுக்கணும். தோசையோட நடுபாகத்தில் இருக்க மாவு வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். தோசையோட 2 சைடு வேகிறதுக்கு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. எந்த விதமான மாவும் ஆட் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் அட்டகாசமான தோசையை ரெடி பண்ணியாச்சு. இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு நான் செஞ்சுருக்க பச்சை வெங்காய சட்னி தான் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த தோசையை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் அரிசி மாவை யூஸ் பண்ணி தோசையை செய்ய வேண்டாம், இந்த தோசையை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ரொம்பவும் சாஃப்டான இந்த தோசை சுட்டு வச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆனாலுமே காஞ்சி போகாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரவையும் உருளைக்கிழங்கையும் யூஸ் பண்ணி ரொம்பவும் சாஃப்டான தோசையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.